உங்களோட ப்ரொடக்டிவிட்டிய 10x டைம் பூஸ்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ற டாப் 3 விஷுவல் ஸ்டுடியோ கோட் எக்ஸ்டென்ஷன பார்க்கலாம். நம்பர் 1 பீகாக். நீங்க எல்லாருமே கண்டிப்பா மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல வொர்க் பண்ணுவீங்க. அந்த ஒரே டைம்ல மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ விஎஸ் கோட் எடிட்டர்ல தனித்தனி எடிட்டர் வச்சு வொர்க் பண்ணணும் ஆசைப்படுவீங்க. பட் இந்த டைம்ல மல்டிபிள் டேப் இருக்கிற இந்த ரீசனால ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராஜெக்ட் விஎஸ் கோடுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது நம்மளோட விஎஸ் கோட் எடிட்டர் ஒரே கலர்ல இருக்கிறதுனால எந்த ப்ராஜெக்ட் இதுங்கிறதே கன்ஃப்யூஸ் ஆவீங்க. சோ இந்த கன்ஃப்யூஸ தீர்க்கிறதுக்காக தான் இந்த பீகாக் எக்ஸ்டென்ஷன் யூஸ் ஆகுது. இது மூலமா நீங்க வொர்க் பண்ற தனித்தனி ப்ராஜெக்ட் பாத்துக்கு தனித்தனி கோட் எடிட்டருக்கு டிஃபரெண்ட் கலர்ஸ் செட் பண்ணலாம். சோ இதுக்கு ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் போயிட்டு பீகாக் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட கீபோர்ட்ல இருக்க F1 கிளிக் பண்ணிக்கிட்டு பீகாக்க சர்ச் பண்ணிக்கிட்டு உங்களோட ஃபேவரட் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் 2 Prettier. இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க எப்பப்பலாம் உங்க கோட சேவ் பண்றீங்களோ, அப்போ உங்களோட கிளம்சியான கோட நல்லா அழகா ஃபார்மேட் பண்ணி தரும். 3வதா நம்ம பார்க்க போறது கோட் ஸ்னாப். இந்த கோட் ஸ்னாப் எக்ஸ்டென்ஷன் வச்சு நீங்க ஈஸியா உங்களோட கோட் ஸ்னிப்பெட்ஸ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். ஜஸ்ட் நீங்க இத எக்ஸ்டென்ஷன்ல போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கோட் ஸ்னிப்பெட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுமோ அத கம்ப்ளீட்டா உங்களோட கர்சர்ஸ்ல செலக்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் குடுத்தீங்க அப்படின்னா கோட் ஸ்னாப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஸ்னாப் ஒரு கோடிங் ஃபார்மேட்ல வரது தெரியும். சோ இப்போ ஜஸ்ட் அந்த ஷட்டர் பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்ட நீங்க எங்க வேணா சேவ் பண்ணிட்டு யாருக்கு வேணா சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிஃபரெண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட் தனீஷ் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க. நல்ல வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நான் தனீஷ். இப்போ அந்த வீடியோ பினிஷ். The pain of regret is far worse than the pain of discipline. Bye guys. Have a nice day.